வணக்கம். இங்கிலீஷ் ரூட்ஸ் வேர்ட்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரூட் வேர்ட்ஸில் வந்துட்டு ஏசி ஏசிஆர் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸையும் அதோடைய மீனிங்கையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏசி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ப்பான பிட்டரான ஒரு பாயிண்டான ஒரு கடுமையான அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வச்சுக்கலாம் தமிழில். ஸோ ஏசி ஏசிஆர். ஸோ ஆக் அப்படின்னு சொல்லலாம், ஆசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய மீனிங் தான் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இதனுடைய தொடர்புடைய வார்த்தைகள் வந்து பார்த்துடலாம் ஒவ்வொன்றா. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசர்பிக். அசர்பிக் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு முன்னாடி ஒரு 4 எழுத்தை வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பிக் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ அசர் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஒரு கசப்பான அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ கசப்பான ஒரு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து அசிர்பிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆசிட் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு கசப்பான ஒரு ஒரு கூர்மையான ஒரு புளிப்பான ஒரு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ற ஒரு பொருள். இதை வந்து அமிலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளான ஒரு மீனிங். ஸோ அதை பற்றி நம்ம ஜாஸ்தியாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஆசிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசிரிட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆசிரிட் ப்ளஸ் இட். ஸோ கடுமையான ஒரு எரிச்சலூட்டும் ஒரு பொருளை குறிக்கக்கூடியது வந்து ஆசிரிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அக்ரிமோனியஸ். அக்ரிமோனியஸ் அப்படிங்கிறத பிரித்து பார்த்தோம்னா அக்ர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான. மோனியஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கசப்பான ஒரு விஷயம். அதே அதே ஒரு கசப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அக்குமன். அக்குமன் அப்படின்னு சொன்னால் என்னன்னா இந்த இடத்துல வந்து அக்கு அப்படிங்கிறது வந்து கூர்மை அப்படிங்கிறது ஒரு பொருள். ஸோ அக்குமென் அப்படின்னு சொன்னால் ஒரு கூர்மையான அறிவு உடைய ஒரு நபர் தான் வந்து அக்யூமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அக்யூட் அப்படின்னு சொன்னால் என்னன்னா அக்யூ அப்படின்னு சொன்னால் ஒரு 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 கூர்மையான கூர்மையான அப்படின்னு சொல்லலாம். அக்யூட் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஸ் தேன் 90 டிகிரி இருக்கிற ஆங்கிள் பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்யூட் அப்படிங்கிறதுனா என்னன்னா அது வந்து ஒரு கூர்மையான ஒரு பொருளை வந்து குறிக்கக்கூடியது தான் வந்து அக்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் அக்யூட் பெயின் இன் ஹிஸ் பேக். ஸோ ஒரு கடுமையான ஒரு வலி வந்து அவருடைய முதுகில் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாசிர்பேட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஸோ எக்ஸ் அப்படின்னு சொன்னால் வெளியே அப்படின்னு சொல்ல அர்த்தம் லாட்டினில். அசிர்ப் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு பிட்டரான ஒரு விஷயம், ஒரு கடுமையான விஷயம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதான் வந்து ஆசிர்பேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆசிட் வந்து ஏசி அப்படிங்கிறது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லி படித்தேன். சில வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமோனியஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடுவோம். அது என்னன்னா ஏசிஐ அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் வந்து வவல்ஸ் வருதோ அது வந்து அக் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஸோ வவல்ஸ் இல்லாத விஷயங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஆக் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்ரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகிற மீனிங் பற்றி பார்க்கலாம். அக்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் இல்லை அக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஒரு 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 வேர்ட்ஸோட இடையில இருக்கிற ஒரு பொருளுடைய ஒரு வார்த்தையினுடைய மீனிங்கும் வந்து பார்த்துலாம். ஸோ அக்ரோ அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நுனி இல்லைன்னா உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு வார்த்தைகள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அக்ரோபேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அக்ரோ அப்படின்னு சொன்னால் மேலே அப்படின்னு சொல்ல அர்த்தம். பேட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நடக்கிறது, மேலே நடக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா கலை கூத்தாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலை கூத்தாடி என்னன்னா ஒரு ஒரு கயிறு கட்டிட்டு மேலே வந்து நடப்பாங்க ஒரு பேலன்ஸ் நடந்து வச்சுட்டு. ஸோ அதுதான் வந்து கலை கூத்தாடி அப்படின்னு சொல்கிறாங்க அக்ரோபேட். அக்ரோபேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஸோ இதனுடைய இதனுடைய இந்த விளையாட்டினுடைய இல்லை இந்த ஒரு ஆக்டிவிட்டியினுடைய ஒரு பேர் கலைக்கூத்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரோபேட் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர், அந்த நபர் என்ன பண்ணுவார்னா சாகசம் பண்ணுவார். ஸோ அக்ரோபேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு சாகசம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், கலைக்கூத்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ கார்பஸ். அக்ரோ அப்படின்னு சொன்னால் நுனி அப்படின்னு சொல்லி அர்த்தம். கார்ப் அப்படின்னு சொன்னால் கார்பஸ். கார்ப் அப்படின்னா ஃப்ரூட். அஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொடர்புடைய ஒரு வார்த்தை. ஸோ அக்ரோ கார்பஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அக்ரோ அப்படின்னு சொன்னால் நுனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேலே ஒரு ஒரு மரமாகட்டும் செடியாகட்டும் அதனுடைய உச்சியில் வந்து வளரக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் வந்து அக்ரோ கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அக்ரோலெக்ட். ஸோ அக்ரோலெக்ட் அப்படின்னா என்னென்னா, அக்ரோனா நுனி, அதாவது உச்சம். லெக்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பேசுறது, பேசப்பட்ட அப்படின்னு சொல்லி பொருள் கூடிய ஒரு வார்த்தை. இது என்னென்னா இதனுடைய மீனிங் என்னென்னா உயிர்மட்ட மொழிநடை, ஒரு ஹை லெவல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அக்ரோலெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அக்ரோனிம் அப்படின்னு சொன்னால், அக்ரோன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த இடத்துல வந்து டிப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓனிம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நேம். அதாவது ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து ஒரு பேரை வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து அக்ரோனிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாசா அப்படின்னு வச்சுக்கலாம், நேட்டோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நேட்டோ அப்படின்னு சொன்னால் என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, நேட்டோ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நாசா அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் ஐஎஸ்ஆர்ஓ சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரோஃபோபியா. ஃபோபியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா பயம். அக்ரோ அப்படின்னு சொன்னால் ஒரு உச்சம், அதாவது ஒரு உயரத்தை கண்டு பயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் பயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ரொம்ப பயந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அது ஒன்று. அப்புறம் உயரத்தை கண்டா ஒரு பயம், அந்த மாதிரி வந்து பொருள் கொள்ளலாம். அதை வந்து அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அக்ரோபோலிஸ். போலிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சிட்டி. அக்ரோ அப்படின்னு சொன்னால் உயரம், உயரத்தில் இருக்கிற ஒரு சிட்டி குறிக்கக்கூடியதான் வந்து அக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரோஸ்டிக். அக்ரோஸ்டிக் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஸ்டிக் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு ரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஒரு பாடலுடைய வரி. அதாவது ஒரு அக்ரோ அப்படின்னு சொன்னால் டிப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தமிழில் என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் அகர வரிசை பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லைனா முதலெழுத்து பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரோகார்பஸ். அக்ரோ அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம சொன்ன மாதிரி அக்ரோகார்பஸ், அக்ரோலெக்ட், அக்ரோனிம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி அக்ரோஃபோபியா, அக்ரோபோலிஸ், அக்ரோஸ்டிக் இதுவும் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாக் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அகாக் அப்படின்னு சொன்னால் என்னென்னா லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், வழி நடத்து